ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்சாம் கோட். இந்த வீடியோவில் நம்ம SVG இமேஜஸை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறமா இந்த SVG இமேஜஸை நம்ம டெய்ல்விண்ட் CSS யூஸ் பண்ணி எப்படிலாம் கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? நான் ஒரு blank ப்ராஜெக்ட்டில் ஒரு HTML ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே ஒரு பாய்லர் பிளேட் க்ரியேட் பண்ணி டெய்ல்விண்டோட பிளேஸ் ஐடியன் லிங்க் இருக்கு இல்லையா, அதை காப்பி பண்ணி ஹெட் டேக்கில் பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த வீடியோவில் நான் ஹீரோ ஐகான்ஸ் அப்படின்ற வெப்சைட்டில் இருக்கிற இமேஜஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். நீங்கள் எந்த வெப்சைட்டில் இருக்க இமேஜஸ் ஒன்றும் எடுத்துக்கலாம், நீங்கள் ஓனாக கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட்டு இந்த ஐகானை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி பாடி டேக்குள்ளே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, அதே மாதிரி இதுக்கு இன்னொரு ஐகான் இருக்குது, ஃபில் பண்ண ஐகான், இதையும் காப்பி பண்ணி அது கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு இமேஜஸும் இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகே, இதோட ஃபாண்ட் சைஸை நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஹைட் அண்ட் விட்த்தை கொஞ்சம் ஆல்டர் பண்ணுறேன். ஹைட்டு 24 கொடுக்குறேன், இங்கேயும் ஹைட் அண்ட் விட்த் 24 கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்தோம்னா நமக்கு இவ்வளோ பெரிய இமேஜஸ் கிடச்சிருக்கு. ஓகே, ஜஸ்ட் இதை நான் ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். SVG அப்படின்றது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட், நிறைய விஷயங்கள் SVGக்குள்ளே இருக்குது. ஸோ அதை ஃபுல்லாக லேர்ன் பண்ணணும்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த வீடியோவில் SVGயை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுக்கு டீட்டெயிலாக கிளியராக நான் சொல்லி தரப்போகிறேன். ஓகே, ஸோ SVGயோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஸ்கேலபிள் வெக்டார் கிராஃபிக்ஸ். அதாவது இதை எவ்வளோ ஸ்கேல் பண்ணாலும் உங்களுக்கு இதோட ரெசல்யூஷன் குறையவே குறையாது. இப்போ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ஐக்கானை எவ்வளோ சின்னதாக இருந்துச்சு, இதோட சைஸை நம்ம எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா நான் இதை ஜூமும் பண்ணேன். பார்த்தீங்கன்னா இதோட ரெசல்யூஷன் குறையவே இல்லை, அப்படியே கிளிஸ்டர் கிளியராக இருக்குது கரெக்டாக. ஸோ இதுதான் ஸ்கேலபிள் வெக்டார் கிராஃபிக்ஸ். அதோட ரெசல்யூஷன் நம்ம எவ்வளோ ஆல்டர் பண்ணாலும் எவ்வளோ ஜூம் பண்ணாலும் குறையவே குறையாது. இந்த SVG இமேஜஸ்னால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒன்று நான் சொன்ன மாதிரி ரெசல்யூஷன் குறையவே குறையாது, இன்னொன்று ரொம்ப லைட் வெயிட், அதாவது இதோட சைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, ரொம்ப காம்ப்ளெக்ஸான ரியல் வேர்ல்டு இமேஜஸ் எல்லாம் நீ SVGயை கன்வெர்ட் பண்ணக்கூடாது. பட் நார்மலாக ஒரு வெக்டார் பேஸ் பண்ண இமேஜ், ஒரு கிராஃபிக்கல் எலமெண்ட்டை நீங்கள் SVGயை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் சைஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தோம்னா நம்ம ரெண்டு SVG இமேஜ் வச்சுருக்கோம். ஒரு இமேஜ் இந்த இருக்குது, இன்னொரு இமேஜ் அது கீழே இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம SVGயை பற்றின பேசிக்ஸ் தெரிஞ்சுப்போம். ஓகே, SVG இமேஜை நம்ம ரெண்டு விதமாக நம்ம ப்ராஜெக்ட்டில் ஆட் பண்ணலாம். ஒன்று, நம்ம டேரெக்டாக SVGயோட கோடை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா ஒரு இமேஜாகவே நம்ம யூஸ் பண்ணி ஒரு இமேஜ் டேக் யூஸ் பண்ணி ஆட் பண்ணலாம். ஓகே, இமேஜ் டேக் யூஸ் பண்ணி எப்படி ஆட் பண்ணுறது நான் ஜஸ்ட் காமிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த SVG இருக்கு இல்லையா, இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு வெளியில் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு icon.svg அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிக்கணும். இதுக்குள்ளே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இதை சேவ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு கீழே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு இமேஜ் டேக் ஆட் பண்ணி அதுக்குள்ளே இந்த ஐக்கானை ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ சேவ் பண்ணிட்டோம். அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டுக்கு கீழே அந்த ஐக்கானும் இருக்கும். ஓகே, இதோட சைஸ் ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குன்னா, மேலே இருக்க ரெண்டு இமேஜுக்கும் நம்ம ஆல்ரெடி சைஸ் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம், ஹைட் 24 விட்த் 24ன்னு சொல்லிட்டு. அதனால தான் அது ரெண்டும் குட்டியாக இருக்குது. இதோட சைஸு பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஃபுல் விட்த் எடுத்திருக்கும். ஓகே, பட் இதுலேயும் பாருங்கள் ரெசல்யூஷன் கொஞ்சம் கூட குறையாமல் பக்காவாக கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு இருக்குது. ஓகே, இப்போ இந்த இமேஜை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த ரெண்டு SVG ஐகான்ஸ் வச்சு உங்களுக்கு மிச்ச இன்ஃபர்மேஷன்ஸை நான் சொல்கிறேன். ஓகே, இந்த SVG எலமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு SVG அப்படின்ற அவுட்டர் மோஸ்ட் எலமெண்ட் இருக்கும். இதுக்குள்ளே நிறைய இன்னர் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, இன்னர் எலமெண்ட்ஸ் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது. ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எழுத நான் சொல்கிறேன். பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் இருக்குது. அது எதுக்குன்னா இந்த மாதிரி ஃப்ரீ பாத் நம்மளால் வரைஞ்சிக்க முடியும். அதே மாதிரி சர்க்கிள், ரெக்டாங்கிள், பாலிகன், இந்த மாதிரி நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது. என்ன எலமெண்ட்டாக இருந்தாலும் நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே சேம் தான். ஸோ இப்போதைக்கு இந்த SVGக்குள்ளே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது. ஸோ சிம்பிளாக விஷயங்களை நம்ம புரிஞ்சிக்கலாம். ஓகே, ஒரு SVG எலமெண்ட் இப்போ இங்கே பாத்துன்னு கொடுத்துருக்கலையா, இதுக்கு பதிலாக சர்க்கிள், ரெக்டாங்கிள் என்னவா இருந்தாலும் அதுக்கு ரெண்டு விஷயங்கள் இருக்கும். ஒன்று அதுக்கு ஸ்ட்ரோக் இருக்கும், இன்னொன்று அதுக்கு ஃபில் இருக்கும். ஸ்ட்ரோக் அப்படின்னா என்னென்னா பார்டர் மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், அவுட்லைன் மாதிரி. இப்போ இந்த ஐகான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக அவுட்லைன்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் ஸ்ட்ரோக். ஓகே, ஃபில் அப்படின்னா பேக்ரவுண்ட் மாதிரி உங்களுக்கு ஃபில்லாக இருக்கும், அதுதான் ஃபில். ஓகே, ஸோ ஸ்ட்ரோக், ஃபில் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குது. இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ஐகான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் பேஸ்டாக வச்சுருக்காங்களா. ஸோ அதுக்குள்ளே பாருங்கள், இந்த இன்னர் எலமெண்ட்டுக்குள்ளே ஸ்ட்ரோக் பேஸ் பண்ணி நிறைய டேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸ்ட்ரோக் பேஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் இருக்குது. பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் ரெண்டு தான். ஒன்று அந்த ஸ்ட்ரோக்கோட கலர் எப்படி கொடுக்குறது, இன்னொன்று அந்த ஸ்ட்ரோக்கோட சைஸ் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறது. ஓகே, இந்த ஸ்ட்ரோக்கோட விட்த்தை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னா ஸ்ட்ரோக் வித் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. அதுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கலாம். டிஃபால்ட்டாக இங்கே 2 கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இதை ஆல்டர் பண்ணி பார்க்கலாம். நான் 2க்கு பதிலாக 1 கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட் பார்த்தோம்னா பாருங்கள் சைஸ் குறைஞ்சிருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஸ்ட்ரோக்கோட சைஸை நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் 3 கொடுத்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் சைஸ் பெருசாக இருக்கும். நம்ம 2லே வச்சுக்கலாம். இதுதான் ஸ்ட்ரோக் வித். இனி இந்த ஸ்ட்ரோக்கோட கலர் எப்படி ஆல்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கலர் ஆல்டர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நம்ம STROK ஸ்ட்ரோக் ஈக்குவல் டு கரண்ட் கலர் அப்படின்னு கொடுக்கலாம். கரண்ட் கலர் அப்படின்றது ஒரு ரிசர்வ்டு கீவேர்ட். இந்த கரண்ட் கலர் என்ன பண்ணோம் அப்படின்னா வெளியில் இருக்கிற எலமெண்ட்டுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஃபாண்ட் கலர் அப்ளை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபாண்ட் கலரை இந்த எலமெண்ட்டுக்கு அதை அப்ளை பண்ணிடும். டிஃபால்ட்டாக என்ன ஃபாண்ட் கலர் இருக்கும், பிளாக் இருக்கும் கரெக்டாக. அதனால தான் இதோட ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபாண்ட் கலரை ஆல்டர் பண்ணலாம். வெளியில் நான் என்ன பண்ணுறேன்னா
டெக்ஸ்ட்டு ரெட் 600 அப்படின்னு ஒரு ஃபோன் கலர் கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட் பார்த்தேன்னா பாருங்கள் ரெட் கலராக ஸ்ட்ரோக் மாறிடுச்சு. ஓகே, நீங்கள் மறந்துடக்கூடாது, இங்கே ஃபோன் கலர் தான் ஆல்டர் பண்ணணும், பேக்ரவுண்ட் கலர் கிடையாது. ஓகே, ஸோ டெக்ஸ்ட் கலர் தான் நீங்கள் ஆல்டர் பண்ணணும். இப்போ சப்போஸ் இந்த இமேஜுக்கு நிறைய பாத் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு பாத்துக்கும் செப்பரேட்டாக உங்களுக்கு ஸ்ட்ரோக் ஈக்குவல் டு கரண்ட் கலர்னு கொடுக்கணும், ஸ்ட்ரோக் வித் ஈக்குவல் டு நீங்கள் ஸ்ட்ரோக் வித் ஸ்பெசிஃபை பண்ணணும். சப்போஸ் அப்படி உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் காமனாக வெளியில் கொடுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை அப்படியே கட் பண்ணி வெளியில் இருக்க எஸ்விஜி டேக் இருக்கு இல்லையா, இந்த எஸ்விஜி டேக்கு நீங்கள் இங்கே கொடுத்துடலாம். ஆல்ரெடி வெளியில் ஸ்ட்ரோக் ஈக்குவல் டு கரண்ட் கலர் இருக்குது, அதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ சேவ் பண்ணிட்டு அவுட்புட் பார்த்தாலும் உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் இருக்காது. சப்போஸ் அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ்க்கும் இண்டிவிஜுவலாக நீங்கள் ஸ்ட்ரோக் கலரும் நீங்கள் ஸ்ட்ரோக் விட்த்தும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இண்டிவிஜுவலாக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு கலர் கொடுக்கணும். கரெக்டாக காமனாக கரண்ட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாண்ட் கலர் நீங்கள் கொடுக்க முடியாது. கரெக்டாக, ஸோ அப்படி நீங்கள் கொடுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கரண்ட் கலருக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா டெசிமல் கலர் வேல்யூ நீங்கள் கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஹேஷ் ஏஏஏஏஏ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட் பார்த்தோம்னா உங்களுக்கு கிரே கலர் கிடச்சிருக்கு. கரெக்டாக, ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன ஹெக்ஸாடெசிமல் கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஸ்ட்ரோக்குக்கும் தனித்தனியாக கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் கரண்ட் கலர்னு ஓப்பனாக விட்டுறேன். இப்போ நம்ம ஸ்ட்ரோக்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், அடுத்து நம்ம ஃபில்லை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஐகான் பார்த்தீங்கன்னா இது ஃபில் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள் ஃபில்லாக இருக்குது உங்களுக்கு பிளாக் கலர். ஓகே, இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபில் ஈக்குவல் டு கரண்ட் கலர்னு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஃபாண்ட் கலர் தான் யூஸ் பண்ண போகிறோம், இங்கே ஸ்ட்ரோக்கு பதிலாக ஃபில் ஈக்குவல் டு கரண்ட் கலர்னு கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ மேலேயும் ஃபாண்ட் கலர் தான் கொடுக்க போகிறோம், கீழேயும் ஃபாண்ட் கலர் தான் கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மேலே இருக்கிற கலரை கீழே கொடுத்துட்டேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட் பார்த்தோம்னா பாருங்கள் கீழேயும் உங்களுக்கு இப்போ ஃபில் ரெட் கலர் ஆயிடுச்சு. ஓகே, மேலே ஸ்ட்ரோக் ரெட் கலர் ஆயிடுச்சு, கீழே ஃபில் ரெட் கலர் ஆயிடுச்சு. ஓகே, இன்னொரு விஷயம், நீங்கள் ஹீரோ ஐகான்ஸ் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணனால தான் ஸ்ட்ரோக் ஈக்குவல் டு கரண்ட் கலர் அப்படின்றது பை டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு ஆட் ஆகிருந்துச்சு. ஓகே, நீங்கள் வேறு எங்கேயாவது இருந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா சிலப்போ இந்த ஸ்ட்ரோக் ஈக்குவல் டு கரண்ட் கலர் இல்லைனா இந்த ஃபில் ஈக்குவல் டு கரண்ட் கலர் இருக்காது. அப்படி இல்லைனா நீங்கள் கொடுத்துக்கிட்டா போதும். ஓகே, அண்ட் ஜென்ரலாக மற்ற எல்லா டேக்ஸ்க்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இங்கேயும் நம்ம கிளாஸ் கொடுத்துட்டு கிளாஸோட வேல்யூஸ் எல்லாம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் எஸ்விஜி இமேஜஸை டெய்ல்விண்ட் யூஸ் பண்ணி இல்லைனா ஜென்ரலாகவே எஸ்விஜி இமேஜஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றின ஒரு ப்ரீஃப் இன்ஃபர்மேஷன். இனி சப்போஸ் ஒரு காம்ப்ளெக்ஸான எஸ்விஜி இமேஜ்னு வச்சுக்கோங்களேன், அதோட கலர்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ஆல்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அன்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, அதுக்குள்ளே நான் போகிறேன். இதுவும் ஓப்பன் சோர்ஸ் வெப்சைட் தான், இதுக்குள்ளே இருக்க இமேஜஸும் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ இங்கே நம்ம ப்ரௌஸ் போயிட்டு ஏதாவது ஒரு இமேஜை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணுறேன். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டவுன்லோட் எஸ்விஜி கொடுக்குறேன். ஓகே, இப்போ இது டவுன்லோட் ஆயிடுச்சு. இதை நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு எஸ்விஜி இமேஜாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த எஸ்விஜி இமேஜை ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே கோடு இப்படி இருக்கும், ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும், உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஓகே, சப்போஸ் இதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இதை ஃபார்மேட் பண்ணால் போதும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஷிஃப்ட் ஆல்ட் எஃப் கொடுத்து ஃபார்மேட் பண்ணுறேன். ஓகே, இதை ஃபார்மேட் பண்ணோன்னா இப்போ ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், எஸ்விஜி டேக் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ரெக்டாங்கிள் டேக் இருக்குது, அது கீழே பாத் இருக்குது, இன்னொரு பாத் இருக்குது, இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் உள்ளே இருக்குது. ஓகே, ஜென்ரலாக எஸ்விஜி இமேஜஸை எங்கே டிசைன் பண்ணுவாங்க அப்படின்னா இல்லுஸ்ட்ரேட்டர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வெக்டார் பேஸ் பண்ண சாஃப்ட்வேர் டூல்ஸில் தான் டிசைன் பண்ணுவாங்க. அங்கே ஜஸ்ட் நீங்கள் எல்லா எலமெண்ட்ஸையும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி டிசைன் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா அது எஸ்விஜியாக சேவ் பண்ணிட்டீங்கன்னா அது இந்த மாதிரி கோடாக சேவ் ஆயிரும். அப்புறமா அந்த எஸ்விஜி இமேஜை நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்டில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சப்போஸ் சின்ன இமேஜாக தான் இருக்குது, சப்போஸ் ஒரே ஒரு பாத் தான் இருக்குது, இல்லை ஒரே ஒரு ரெக்டாங்கிள் ஒரே ஒரு சர்க்கிள் யூஸ் பண்ணி சின்னதாக ஏதோ ஒரு ஐகான் மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் இமேஜ் டேக் ஆட் பண்ணணும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அது எஸ்விஜியாக சேவ் பண்ணிவிட்டு அதை நோட் பேடில் ஓப்பன் பண்ணி அதோட கோடை காப்பி பண்ணி டேரெக்டாக நம்ம HTML ப்ராஜெக்ட்டில் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சப்போஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னா நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணோம்னா நம்ம கோட் ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும். அதனால் நம்ம தனியாக ஒரு இமேஜாக வெளியில் போட்டுட்டு எடுத்து நம்ம உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறது நமக்கு எப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா சப்போஸ் நம்ம வெப்சைட்டோட தீமுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைனமிக்காக அந்த இமேஜை யூஸ் பண்ண போகிறோம், அதோட கலரை நம்ம டைனமிக்காக சேஞ்ச் பண்ண போகிறோம்னா இப்படி கோடாக இருந்துச்சுன்னா நம்ம அதோட கலரை டைனமிக்காக சேஞ்ச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி டைமில் அப்படி வச்சுக்கலாம். சப்போஸ் அதை ஸ்டாட்டிக்காக தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு இமேஜாகவே அதை யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ரெண்டு எஸ்விஜியை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு இமேஜ் டேக் கொடுத்து இந்த எஸ்விஜி இமேஜை நம்ம கோடுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள் நமக்கு இந்த இமேஜ் கிடச்சிருக்கு. ஓகே, இது ரொம்ப பெருசாக இருக்கு இல்லையா, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கிளாஸ் கொடுத்துட்டு விட்த்து 1/2 சொல்லி சைஸை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. ஓகே, இப்போ இந்த இமேஜ் உங்களுக்கு கலர் பேஸ் பண்ணியோ ஸ்ட்ரோக் பேஸ் பண்ணியோ கஸ்டமைஸ் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்க்கும் கலரு ஸ்ட்ரோக்கு எல்லாத்தையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு 1-2 ஐடியாஸ் மட்டும் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது. கரெக்டாக எந்தெந்த எலமெண்ட் எதுக்குன்னே நமக்கு தெரியாது. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஜஸ்ட் சிம்பிள், இந்த நீங்கள் வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இமேஜ் இன் நியூ டேப் கொடுங்க. அந்த இமேஜ் புதுசாக ஒரு டேப்பில் ஓப்பன் ஆயிரும். ஓகே,
அப்புறமா இந்த சைஸை நீங்கள் இப்படி குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அதோட எலமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க முடியும். ஓகே, இப்போ இதை லெஃப்ட்டில் வச்சுக்கோங்க, இதை ரைட்டில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் கீபோர்டோட ஆரோ கீஸ் யூஸ் பண்ணி இப்படி மூவ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, இப்படி மூவ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் ஹைலைட் ஆகும். அதுக்கு ஈக்குவலான கோடு ரைட் சைடில் ஹைலைட் ஆகும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இந்த கலர் இருக்கு இல்லையா, இந்த கலரை நீங்கள் வேறு கலராக மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். இதை ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுங்க, டேரெக்டாக உங்களுக்கு அது ஓப்பன் ஆயிரும். இங்கேயே நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே கலர் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். ஹேஷு 000000 பிளாக் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் அது பிளாக் கலராக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, இது டெம்பரவரி தான். ஸோ நீங்கள் இதை பெர்மனெண்ட்டாக செய்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் இந்த பாத்தை டபுள் கிளிக் பண்ணி இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம ப்ராஜெக்ட் போய் அங்கே நீங்கள் இதை ஃபைண்ட் கொடுத்து அந்த டேகை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்படி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அங்கே நீங்கள் இந்த ஃபில் கலரை ஈஸியாக அப்படி ஆல்டர் பண்ணிக்க முடியும். நான் இப்போதைக்கு இங்கே ஏன்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் அது கிரே கலராக மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் இங்கேயும் கிரே கலராக மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி SVG இமேஜஸோட உள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம இண்டிவிஜுவலாக இப்படி ஆல்டர் பண்ணிக்கலாம். நான் மறுபடியும் சொன்ன மாதிரி SVGன்றது ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட், நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. பட் பேசிக்காக இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே ஜென்ரலாக நீங்கள் SVG இமேஜஸை உங்கள் ப்ராஜெக்ட்டில் ஆட் பண்ணி ஈஸியாக மேனிபுலேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.